friends, welcome to Tamil village cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா சுவையான உருளைக்கிழங்கு சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் உருளைக்கிழங்கு சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சுவையான உருளைக்கிழங்கு சாதம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நான் வந்து 1 கப் ரைஸ் எடுத்து இந்த மாதிரி தட்டில் ஆற வச்சிருக்கேன். இதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் வந்து குருமிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு வந்து இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன், மல்லி இலை சிறிதளவு. உருளைக்கிழங்கு சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நல்லா நீட்டமாக வந்து சீவி வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய், தேவைக்கேற்ப உப்பு. அவ்வளோதாங்க சுவையான உருளைக்கிழங்கு சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் நல்லா சூடாகிடுச்சு. 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் வந்து சாதம் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிறேன், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே அதிகமாக தான் சேர்த்துக்கணும். ஆயில் சூடாகிடுச்சு, கடுகு சீரகம் போட்டுக்கிறேன். இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மற்ற பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இது கூட நான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா கேரட் செருகிறதுல வந்து நான் சிறகி இந்த மாதிரி நல்லா நீளமாக குச்சி குச்சியாக வச்சுருக்கேன். இப்படி போட்டால் தான் உருளைக்கிழங்கு சாப்பிட்டுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி எண்ணெய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து காய் வெங்காயம் எல்லாமே வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நான் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா, மிளகுத்தூள், மஞ்சத்தூள் 3மே சேர்த்துக்கிறேன். நான் எடுத்து வச்சுக்கிட்ட அளவு. இப்போ சிம்மில் வச்சுட்டு இப்போ வெங்காயம் உருளைக்கிழங்கு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியான லஞ்ச் ரெசிபி தான். நம்ம வந்து பசங்களுக்குலாம் ஸ்கூல் போகிற பசங்களுக்குலாம் இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸில் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த டைமில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கக்கூடிய சாதம் சேர்த்துக்கிறேன். நான் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எல்லா பொருளுமே அதிகமாக சேர்த்துட்டு சாதத்தையும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாதம் பார்த்திங்கன்னா நல்லா கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. நல்லா வந்து பொருள்னு இருந்தால் தான் சாதம் டேஸ்ட் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த டைம் மிக்ஸ் பண்ணி விடுற டைமில் வந்து கொஞ்சம் வந்து மல்லி இலை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதாங்க சுவையான உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டும் செமையாக இருக்கும், ஸ்மெல்லும் செமையாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்கள் வீட்டு கிச்சனில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ரெசிபிஸோட குக்கிங் வீடியோஸும் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ரெசிபியோட நேம் மட்டும் எங்கள் சேனலோட கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான குக்கிங் வீடியோவை நாங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். நன்றி.